வாங்க இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தாங்க. எங்கள் வீட்டு தோட்டத்தை பார்க்கலாம். தோட்டத்தில் செடி வாங்கிட்டு வந்து வச்சேங்க, பூச்செடி. இதை பாருங்கள், ரோஸ் பூத்துருச்சு. கட் பண்ணிக்கலாம். இது பூத்துருக்கு. இது ஒரு எல்லோ ஆரஞ்சு மாதிரி, அது ஆரஞ்சு மொக்கு வச்சுருக்கு. கனகாம்பரம், மஞ்சள் கனகாம்பரம் எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. செடி வாங்கிட்டு வந்து வச்சேன், பூத்துருக்கு. சாயந்தரமாக பறிச்சிக்கலாம். இது நாட்டு ரோஸுங்க, இதுவும் மொக்கு வச்சுருக்கு. இந்த பாருங்கள், செம்பருத்தி பூ தாங்க. ஆல்ரெடி நான் செம்பருத்தி பூ போட்டிருக்கேன். அது கொஞ்சமாக தான் பூ பூத்துது. இப்போ பாருங்கள், டெய்லி ஒரு 30-20 பூ பூக்குது. நிறைய பூத்துருக்கு. சீசனாக என்னான்னு தெரியல. வச்சுக்கலாம் டெய்லி. இப்போ நாங்கள் சாமிக்கு செம்பருத்தி பூ தாங்க போடுறோம். உரம் வாங்கிட்டு வந்து வச்சேன், அதனாலயா சீசனாக தெரியல. கத்திரிக்கோல்லாம் வேணாங்க, கை தாங்க பெஸ்ட்டு. பாருங்க, சூப்பராக. அவ்வளோதாங்க, பூ பறிச்சிட்டேன். வாழை மரத்தை பற்றி எப்பயுமே பேசுவேன், பேசலையே நினைக்காதீங்க. இதோ வந்துட்டேன். இதோ பாருங்க, வாழைப்பழம் கற்பூரவள்ளி தான் கொலை தள்ளி இருக்குது. வாழைப்பூ அறுத்துட்டோம், கொலை தள்ளி இருக்குது. இன்னொன்று வாழைக்காய் பாருங்கள், கொலை தள்ளி இருக்குது. நல்லா முத்துது. 2 வாட்டி 4 காய் பொறிச்சு தான் நான் இதில் பொடி மாஸ் பண்ணேன். இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். உங்கள் வீட்லேயும் இது மாதிரி தோட்டங்கள் இருந்தாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.